இப்படிப்பட்ட ஒரு கேள்வியோட என்னுடைய வாழ்க்கையில இந்த நன்மையான ஈவுகள், இந்த நன்மையான காரியங்கள் நடந்து விடாதா? அற்பமாய் பேசினவர்கள் மத்தியில என்னை ஆச்சரியமாய் பார்த்து விட மாட்டார்களா? அல்லது நானோ வாங்கிக் கொண்டே இருக்கிறேனே, என்னை கொடுக்கிற கரங்களாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று கேள்வியோடு நீங்கள் வந்திருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நற்செய்தி, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்வார்த்தை, கர்த்தரால் கூடாத காரியம் உண்டோ? உன்னை ஆசீர்வதித்து உன் மூலம் மற்றவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். இனி உன் கரங்கள் கொடுக்கிற கரங்களாய் ஆசீர்வதித்திருக்கும். நீர் அநேகருக்கு ஆலோசனை சொல்லுகிற பாத்திரமாய் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன்னை குறித்து பேசின நாவுகள் எல்லாம், உன்னை குறித்து இழிவாக பேசின நாவுகளுக்கு முன்பதாக உன்னை நான் உயர்த்தி வைத்து ஆசீர்வதிப்பேன். பேசின நாவுகள் எல்லாம் உனக்கு முன்பதாக வந்து அது உன்னிடத்திலே அது நன்மையான வார்த்தைகளை பேசுகிற நாட்கள் இதோ சமீபித்திருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னால் கூடாத காரியம் உண்டோ? உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்க போதுமானவராயிருக்கிறார். அதாவது ஏசார் அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் முழுமை பெறாத, இன்னும் நிறைவேறாத, இன்னும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியாத, இன்னும் என் கரங்களிலே கிடைக்காத, இன்னும் என்னுடைய சரீரத்துக்கு பலம் உண்டாகத்தக்கதா, இன்னும் என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறத்தக்கதா, இன்னும் என் வியாதிக்கு சுகம், இன்னும் என் கண்ணீரை துடைக்கிற கரம் ஏன் கிடைக்கவில்லை என்றால் உங்களுடைய பிரயாசமும் உங்களுடைய முயற்சியும் அதிகமா இருக்கிற இடத்துல ஆண்டவரால கிரியை செய்ய முடியாது. ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க ஆண்டவர் கிட்ட இருந்து கொண்டு நீங்க இருங்க ஆண்டவரை நான் பார்த்துக்கிறேன்னு அவரை உட்கார வச்சுட்டு நீங்க போய் எல்லா முயற்சிகளையும் எல்லா பிரயாசங்களையும் ஓடி 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 பார்க்கறதுனாலதான் இப்படி இல்லை என்கிற ஒரு கேள்வியே தன்னுடைய வாழ்க்கையில வருது. அவரை செயல்பட விடுங்க சார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அக்கா அவரை செயல்பட விடுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இல்லைன்னா உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்க. அவரை செயல்பட விடுங்க உங்க வாழ்க்கையில. அவரை செயல்பட விடுங்க. இல்லை அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் சாத்தியமாக வேண்டும் என்றால் ஆண்டவரை நீங்கள் செயல்படுங்க. நாங்கள் சும்மா இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதான் சொன்னாரு, நீங்க சும்மா இருங்க, உங்களுக்காக நான் யுத்தம் பண்றேன். அவர் தான் யுத்தம் பண்ணாரு. அவர் தான் செங்கடலை